தலைவா நல்லா பாத்துக்கங்க. நல்லா கரு கருன்னு இருக்கிற இந்த பெரிய சேவலை அப்படியே முழுசா இன்னைக்கு கொடுத்து வறுத்து வேட்டையாட போறோம். மண்ணடுப்புல விறகு வச்சு வந்து சமைக்கிறாங்க. அதனாலதான் இந்த கடையோட பேரு மாஞ்சோலை மண்பானை விருந்து. எப்படி இருக்கு பாருங்க, சிந்தாமணியே சிந்தாம சாப்பிடணும். சரியா சாரு? நல்லா சின்ன வெங்காயம், எவ்வளவு வெங்காயம் போட்டிருக்காங்க பாருங்க. 1/2 கிலோ சேவலுக்கு வந்து இவ்வளவு போட்டிருக்காங்க. 1/2 கிலோ தான் கறியே. நல்லா சூப்பரா வந்து வரமிளகா போட்டாங்க, மஞ்சத்தூள், கல்லுப்பு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து சிக்கன் பள்ளிப்பாளையத்துக்கு. நல்லா எண்ணெய் ஊத்தணும்னு நல்லா பிடிச்சிருச்சு. மேல இருக்கிற அந்த கிருமி எல்லாம் வந்து சுத்தமா போறதுக்காக. இன்னொன்னு கவிச்ச வாசனை எல்லாம் வராது. சிக்கன் சூப் இப்ப நமக்கு எடுத்து தர போறாங்க. இது நல்லா சுட்டோன்னு வச்சுக்கோ என் மேல அந்த கோழிய, அந்த ஸ்மோக்கி பிளேவர் வந்து இன்னும் நல்லா இருக்கும். நம்ம இந்த ஈரோடு சேலம் பகுதிகள் வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி சட்டி எல்லாம் சமைக்கிறாங்க. பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. சிந்தாமணி, பள்ளிப்பாளையம், பெப்பர் சிக்கன், காட்டு வறுவல், உப்பு கறி, பச்சை மிளகா சிக்கன். 6 வெரைட்டி பண்ணலாமாண்ணே? வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா படதாரி சேனல்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரோடுல இருந்து மொடக்குறிச்சி போற வழியில முத்துக்கவுண்டன் பாளையம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் இருக்கு. மாஞ்சோலை மண்பானை விருந்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அழகா அப்படி பல மரங்களுக்கு இடையில இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அமைஞ்சிருக்குது. இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒரிஜினலான ஒரு நாட்டு சேவலை உயிரோட நம்ம பிடிச்சி இவங்கள்ட்ட கிளீன் பண்ணி கொடுத்து நல்ல மண்பானையிலே விறகடுப்புல சமைச்சு கொடுக்குறாங்க. சூப்பர். அப்படி சூப்பரா சமைச்சு சாப்பிட்டு போகிறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். உண்மையாவே இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணா மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏற்கனவே நீ சாப்பிட்டுருக்கியாடி? நான் இது வரைக்கும் சேவலே சாப்பிட்டது கிடையாது. பாத்தீங்களா, இது வரைக்கும் சேவலே சாப்பிட்டது கிடையாது. அக்கா கூட இந்த மாதிரி ஜாலியா நீ ஊரா சுத்திட்டு நல்லா சாப்பிடுறதுக்குலாம் வந்தேன்னு வச்சுக்க. நம்ம கூட போன டைம் வந்து புளியஞ்சோலையில வந்து நல்ல முயல் கறி எல்லாம் போட்டு வீடியோ போட்டோம். அது எப்படி இருந்துச்சு? முயல் கறி அதே மாதிரி புதுசா ட்ரை பண்ண போறோம். அதே மாதிரி சேவல் கறி இன்னைக்கு நாட்டு சேவல், ஒரிஜினல் நாட்டு சேவல் வந்து கொடுக்குறாங்க இங்க மாஞ்சோலை மண்பானை விருந்துல. சோ கண்டிப்பா எல்லாருமே பாருங்க, வேற லெவல்ல போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? கண்டிப்பா. அப்படியே இந்த இடத்த சுத்தி பாருங்க தலைவா. ஆஹா, எவ்வளவு சூப்பரா இருக்குங்க. எவ்வளவு மரம் இருக்கு பாருங்க. வெயில் எவ்வளவு அடிச்சாலும் உள்ள வந்து வெயிலே படாத அளவுக்கு மரம் ஃபுல்லா, அந்த கிளை ஃபுல்லா மறைச்சிருச்சு. செம்ம நிழலா இருக்குல்ல. சூப்பரா நல்லா குளு குளுன்னு இருக்கே. இங்க பாரு, இங்க வந்து பாருங்க. ஆஹா, எவ்வளவு அழகா வந்து முயல்லாம் வளர்க்குறாங்க பாருங்க. ஐயோ சூப்பரா இருக்கு முயல். இது பிங்க் கலர்ல இருக்கு பாருல, பிரவுன் கலர்ல இருக்கு, பிங்க் கலர்ல இருக்கு, ஒயிட் கலர்ல இருக்கு, பொந்து பொந்தா வேற இருக்கு பாரு. அழகா இருக்கு. அதெல்லாம் நோண்டி இருக்கும். முயல் நோண்டுச்சா இல்ல இவங்க வந்து முயல் விளையாடுறதுக்காக அவங்களே பண்ணி வச்சிருக்காங்களான்னு தெரியல. பட் சூப்பரா இருக்கு. இது மட்டும் கிடையாது, இந்த முயல் வளர்க்கறது மட்டும் இல்ல. இங்க பாரு, பறவைகள்லாம் இருக்கு இங்க. அடடா, எங்க சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. இது என்ன மைனா தானே? மைனாவா தெரியல எனக்கு. மைனாவா? புறா சாரி, புறா வந்து வளர்க்குறாங்க பாருங்க. ஐயோ, வெள்ளை புறா. இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு இந்த புறா? அந்த மாதிரி இருக்கு. அதான் அந்த மாதிரி இவ்வளவு பெருசு இருக்கு. ஆஹா, டிஃப்ரெண்டா இருக்கு. கால், அது கால்ல இருந்து பாரு எவ்வளவு முடி வருதுன்னு. அம்மாடி, அது பாக்குறதுக்கே பயமா இருக்குது. ஓகே சூப்பர். இதெல்லாம் வந்து குழந்தைங்க இங்க வந்தாங்கன்னா ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலாம், ஜாலியா விளையாடலாம். அதுக்காக வந்து வச்சிருக்காங்க. அப்படியே வாங்க தலைவா, நமக்கு வந்து சேவல் இங்கதான் வச்சிருக்காங்க பாருங்க. எல்லா சேவலும் இங்கதான் இருக்குது. நமக்கு என்ன சேவல் வேணுமோ அதை புடிச்சு கொடுத்து சமைக்க சொல்லிடலாம். பாத்துக்கங்க. ஆஹா, எல்லாம் சண்டை சேவலா இருக்கும் போல. ஒண்ணு மேல ஒண்ணு தாவிட்டு கிடந்துச்சு இவ்வளவு நேரம். இப்போ அமைதியா இருக்குது சாரு, தெரியுதா? நம்ம வந்தோடனே பயந்துட்டு அமைதி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லா இருக்குல்ல. வெள்ளை கலர்ல இருக்கு, பிரவுன் கலர்ல இருக்குது. இந்த மேல கலர்ல ஒண்ணு இருக்கு. மேல அது ஒண்ணுதான் பிளாக் கலர்ல. ஆனா இந்த கருப்பு சேவல் மேல நிக்குது இல்ல, இந்த சேவல், அது அது எத்தனை கிலோனே வரும்? அப்படியா? அதை போட்டுடலாமா? ஓகே, அதை கொடுங்கண்ணே. பிடிச்சி பாக்குறீங்களா? போங்க போங்க. நாங்க உள்ள வந்தா ஓடிருமா? வரலாமா? ஒண்ணும் பண்ணாதா? ஐயோ பயமா இருக்கு. பயமா இருக்கே, வேணாண்ணே. ஐயோ புடிச்சாரு. இல்ல நாங்க பிடிக்கலாமாண்ணே? ஒண்ணும் பண்ணாதா? கீரியம்மா, கீரி எல்லாம் விட்டுறாதா? ஏ புடிச்சிட்டேன். தொட்டு பாரு, பைத்தியக்காரமா இருக்கு. சாஃப்டா இருக்கு மேல. நல்லா. ஆஹா, இங்க பாத்துக்கங்க தலைவா. எப்படி இருக்கு பாருங்க. நல்ல கரு கருன்னு இந்த சேவல். நல்லா இருக்குமா இந்த சேவல்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? வெயிட் ஓரளவுக்கு லைட்டா மீடியமா தான் இருக்குது. பாத்துக்கலாம், ஒரு 1-1.5 வரும் போல. ஆஹா, என்ன கணம், என்ன கணம்.
இதை நந்தாத்தாவே. எப்படியே வறுத்து சாப்பிட்டால் அப்படித்தான் இருக்கும். அப்படித்தானே இருக்கும். வறுத்து சாப்பிட்டுருவோம். தலைவா நல்லா பாத்துக்கங்க. நல்லா கரு கருன்னு இருக்கிற இந்த பெரிய சேவலை அப்படியே முழுசா இன்னைக்கு கொடுத்து வறுத்து வேட்டையாட போறோம். எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். ஓகேவா? ஓகே. ஐயோ சூப்பரா இருக்குதுங்க. இங்க பாரு. ஏய் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாரு. இங்க பாரு. என்னது? கோழி தலை வந்து கிம்பல் மாதிரி. நம்ம போன் கிம்பல், இந்த கேமரா கிம்பல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எதுக்குன்னா ஷேக் ஆகாம ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு. இங்க பாரு நான் இப்படி உடம்ப எப்படி ஆட்டுறேன், தலை அப்படியே நிக்குது பாரு. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா தலைவா? இங்க பாத்துக்குங்க. சூப்பர். அம்மாடி 360 டிகிரிக்கு திரும்பினாலும் அந்த தலை அப்படியே கோழி எடுத்துட்டு போய் சர்க்கஸ் காட்டலாம், நம்ம வித்த காட்டலாம். ஓகே ஓகே சூப்பர். நாங்கண்ணா ஆனா ஹலால் பண்ணிடுங்க. நம்ம பிடிக்கும் போது நான் கத்தல, அவங்க பிடிக்கும் போது கத்துது. தலைவா ஹலால் முறையில நல்ல நாட்டு சேவல் அறுத்தாச்சு. இப்ப அடுத்த ப்ராசஸ் என்னன்றதை பார்ப்போம். அண்ணே பண்ணலானே. வாங்கண்ணே வாங்கண்ணே. பா சுடுதண்ணி பாருங்க. இவ்வளவு நேரம் அந்த தண்ணி வந்து நல்லா சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. சுடுதண்ணியில போட்டு நல்லா குளிப்பாட்டுறாங்க சாரு கோழிய. பாத்தியா இல்லையா? ஆக்சுவலா அதுல மேல இருக்கிற அந்த ரெக்கையெல்லாம் வந்து ஈஸியா உறிஞ்சிட்டு வர்றதுக்காக தான் அந்த சுடுதண்ணியில போட்டு பண்ணுவாங்க. இதை பாத்திருக்கியா நீ? நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. நம்ம வீட்டுல எல்லாம் செய்வாங்களேடி. நம்ம ஊருக்குலாம் போனோம்னா திருவிழா அப்ப இவங்க அதுக்குன்னு தனியா அந்த மிஷின் ஒண்ணு வச்சிருக்காங்க பாருங்க. அதை ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. இல்லைன்னா நிறைய இடத்துல வந்து கையிலேயே வந்து அந்த மேல இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் வந்து உரிப்பாங்க. இந்த ரெக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கையிலேயே உரிப்பாங்க சுடுதண்ணியில போட்டாங்கன்னா. இவங்க வந்து அந்த மிஷின்ல போட்டு பண்றாங்க. போயிடுச்சு. முக்காவாசி முடி போயிடுச்சு பாரு. இன்னும் 1-2 ஒட்டி இருக்கிறத அவங்க கையில வந்து எடுத்துருவாங்க. அவ்வளவுதான். ஆனா எங்களுக்கு கறி மட்டும் வெயிட் போடுங்கண்ணே. கறி மட்டும் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பாப்போம். கோழி வட கோழி உன கொத்தி திங்கிற படுபாவி. இப்படிதான் அதை அடிச்சு 360 டிகிரிக்கு இப்படிதான் ஆடிச்சு. நான் உன்னை பிடிச்சிக்கிறேன். இது உன்னை பிடிச்சிக்கிறேன். ஆடு ஆடு ரெடி. இப்படிதான் கோழி வந்து தலையை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் ஆடிச்சு. ஓகே, இது இந்த வெயிட் மிஷின்ல தான் நமக்கு வந்து வெயிட் போட்டு பார்ப்பாங்க. வேலை செய்யுது வேலை செய்யுது. ஆஹா மஞ்சள் தடவுறாங்க பாரு ஃபுல்லா. பாருங்க பாரு, பக்கத்துல போய் பாரு. இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க. மேல இருக்கிற அந்த கிருமியெல்லாம் வந்து சுத்தமா போறதுக்காக. இன்னொன்னு கவிச்ச வாசனை எல்லாம் வராது. ஓகே, அதுக்காக தான் மெயினா வந்து இந்த மஞ்சள்லாம் வந்து தடவுறது. இந்த மஞ்சள் தடவிட்டு தான் அடுப்புல போட்டு வாட்டுவாங்க. அடுப்புல போட்டு வாட்டல. வா, இந்த சிலிண்டர்ல இருந்தே டைரக்டா அந்த கனெக்ஷன் வருது. அங்க பாரு. வா. ஐயோ, எதுக்காக இப்படி வாட்டுறாங்க? இது நல்லா சுட்டோன்னு வச்சுக்கோ என் மேல அந்த கோழிய. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா இருக்கும். இன்னொன்னு இந்த உடம்புல இருக்க குட்டி குட்டி அந்த ரோமம் முடின்னு சொல்லுவாங்கல்ல, என்னதான் கையில எடுத்துட்டாலுமே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுவும் வந்து போறதுக்காக. பா எப்படி வாட்டுறாங்க பாத்தீங்களா? தலைவா நல்லா பாருங்க. ஐயோ, அந்த அந்த ஒரு அந்த மஞ்சளோட சேர்ந்து அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் உனக்கு வருதா? ஸ்மெல்லு செமையா இருக்குல்ல? அவ்வளவுதான், வாட்டி முடிச்சிட்டாங்க தலைவா. இதுக்கப்புறம் கட்டிங் தான். சூப்பரான ஒரு சேவல் பாரு. எப்படி கட் பண்றாங்க பாரு. டக்கு டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க சாரு. சேவல் மட்டுமே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. ஐயோ,
அங்க பாருங்க, கீழே ஒரு டைம் கட் பண்ணாரு, மேல ஒரு லைட்டா கட் பண்ணி குடல்ல மட்டும் உருவினாரு, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இவ்வளவு சூப்பரா கட் பண்றாங்க பாத்தியா. சே, உண்மையாவே இந்த மாதிரி இந்த மண்பானை விருந்து, இந்த தோட்டத்து வறுவல் இதெல்லாம் வந்தாவே ஒரு ஜாலியா இருக்கு. ஏன் தெரியுமா? நல்ல ஒரு கிராமத்து ஸ்டைல்ல நல்ல ராவான ஒரு சேவலை பிடிச்சி சமைக்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்க பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டை பாருங்க, எவ்வளவு சூப்பரா ஒரு கட்டை வந்து வச்சிருக்கிறாங்க. நல்ல சிக்கன் மட்டன் எல்லாம் கட் பண்றதுக்கு நம்ம கறிக்கடையில இருக்கிற ஒரு கட்டை தான். இந்த புளிய மரத்துல செய்வாங்க இந்த கட்டை, பல வருஷத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். பாத்துக்க சாரு. ஆனா இதை இப்ப வெயிட் போடுவீங்களா அப்படியே? எவ்வளவு இருக்கு? 170 இருக்கு. ஓகே ஓகேண்ணே ஓகேண்ணே. உயிரோட இருக்கும்போது 1,300 இருந்துச்சா? சூப்பர் சூப்பர். உயிரோட இருக்கும்போது 1,300 இருந்துச்சு. அவ்வளவுதான், 2ஆ கட் பண்ணியாச்சு. அண்ணா இதுல என்னென்னலாம் செய்யலாம்? வெரைட்டி என்னென்ன வெரைட்டி இருக்கு? சிந்தாமணி, பள்ளிப்பாளையம், பெப்பர் சிக்கன், காட்டு வறுவல், உப்பு கறி, பச்சை மிளகா சிக்கன். 6 வெரைட்டி பண்ணலாமாண்ணே? ஓகே. பள்ளிப்பாளையம் ஈரோடு ஃபேமஸ் தானே, அது பண்ணிடுறீங்களா? பள்ளிப்பாளையமும் சிந்தாமணியும் பண்ணிருங்க. ஓகே. ஏன்னா உப்பு கறி கூட நாங்க வீட்டுல எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுருவோம். இந்த பள்ளிப்பாளையம் வந்து ஈரோடு பக்கம் வந்தாதான் அந்த பள்ளிப்பாளையம் ஃபேமஸ். பாருங்க தலைவா, நல்ல நம்ம புடிச்சு கொடுத்த நல்ல கருப்பு கலர்ல இருந்த அந்த சேவலை ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, நான் லெக் பீஸ் வந்து ஃபுல்லா முழுசாவே போட சொல்லிட்டேன். 2 லெக்கையும் அது முழுசா போட சொல்லிட்டேன். பாருங்க, மேல வந்து கீரி மட்டும் விட்டுருக்காங்க. சூப்பரா. சாரு, உனக்கு ஒரு லெக் பீஸ், எனக்கு ஒரு லெக் பீஸ். ஓகே. அடிச்சுக்காம சாப்பிடணும். அதுதான் முக்கியம். அவ்வளவுதான். இன்னும் ஃபுல்லா எல்லாம் எடுத்தது போக மீதி எவ்வளவு இருக்குதுன்னு பாப்போம். அடேங்கப்பா, கரெக்டா 1 கிலோ 5 கிராம் இருக்குங்க. 1 கிலோ நமக்கு வந்து 1/2 கிலோ சேவல் சிந்தாமணியும் 1/2 கிலோ சேவல் பள்ளிப்பாளையமும் செய்ய போறாங்க. தலைவா, நான் இன்னொரு டைம் வந்து வாஷ் பண்ண சொல்லிட்டேன். ஸோ இன்னொரு டைம் வந்து எனக்கு வாஷ் பண்றாங்க. நிறைய பேர் வந்து இதை வாஷ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. கோழி அறுத்ததுக்கு அப்புறம் உள்ள அதான் டேஸ்ட் பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்த கவிச்ச ஸ்மெல் வந்து கொஞ்சம் பிடிக்காது. அதனால வந்து நல்லா வாஷ் பண்ண சொல்லிட்டேன். பாத்துக்கங்க தலைவா, எப்படி இருக்கு பாருங்க சேவக்கறி. வாங்கண்ணே செஞ்சிருவோம். தலைவா அப்படியே வாங்க, உங்களுடைய கிச்சனுக்குள்ள நம்ம வந்து போவோம். அடடா சாரு, இங்க பாரு. வாவ், இங்க பாருங்க தலைவா, எப்படி இருக்கு பாருங்க. எத்தனை 6 அடுப்பு வந்து வச்சிருக்கிறாங்க. எல்லாம் மண் அடுப்பு. மண் அடுப்புல விறகு வச்சு வந்து சமைக்கிறாங்க. அதனாலதான் இந்த கடையோட பேரு மாஞ்சோலை மண்பானை விருந்து. நமக்கும் வந்து மண்பானையில தான் வந்து செஞ்சு கொடுக்க போறாங்க போல. இங்க பாருங்க, இந்த மாதிரி பானையில ஆல்ரெடி யாருக்கும் செஞ்சு வச்சிருக்காங்க. அதுல ஆஹா, பார்க்கும் போதே சூப்பரா இருக்கு அந்த செஞ்சு வச்சது. ஓகே சூப்பர். நமக்கு வந்து இப்படிதான் செஞ்சு கொடுப்பாங்க தலைவா. அடடா, மண் சட்டி கொண்டுட்டு வந்து வச்சுட்டாங்க பாருங்க தலைவா. 2 சட்டி நமக்கு தான் வந்து வச்சிருக்கிறாங்க. நல்லா கருகருன்னு. இந்த மாதிரி சட்டி நம்ம ஊர்ல வந்து நம்ம பார்த்ததே இல்லை. ஏன் சாரோ? அம்மாடி, என்ன வெயிட்! இத தூக்கி பாரு. கடவுளே, கீழே போட்டு உடைச்சிருவோம் போல. செம்ம வெயிட்டுங்க. அம்மாடி, எப்படி இருக்கு பாருங்க சட்டி. இங்க பாருங்க, இந்த மாதிரி சட்டி எங்க பகுதிகள்லாம் கிடையாது. திருச்சியில எல்லாம் கிடையாது. திருச்சி மணப்பாறை பக்கம்லாம் கிடையவே கிடையாது. நம்ம இந்த ஈரோடு சேலம் பகுதிகள் வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி சட்டி எல்லாம் சமைக்கிறாங்க. பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல? ஓகே, என்ன நமக்கு தான் ரெடி ஆகுதா? ஓகேண்ணா ஓகேண்ணா. 2 அடுப்பு அட் டைம்ல வச்சு செஞ்சிருவீங்க? ஓகே ஓகே சூப்பர்ண்ணா. ஆஹா, நல்லா எண்ணெய் ஊத்தணும்னு நல்லா பிடிச்சிருச்சே. அம்மாடி, எப்படி எரியுது பாருங்க ஃபுல்லா. பாத்துக்கங்க தலைவா. ஐயோ, செம்ம அழகா இருக்கு. நல்லெண்ணெயாண்ணே? ஓகேண்ணே ஓகேண்ணே, ஊத்துங்கண்ணே. அடடா, செம்மையா நல்லெண்ணெய் ஊத்திட்டாங்க. சட்டி எப்படி எரியுது பாருங்க. நீங்க என்னதான் கேஸ் அடுப்புல செஞ்சாலும் இந்த அளவுக்கு ஃப்ளேம்லாம் வச்செல்லாம் பண்ண முடியாதுங்க. சின்ன வெங்காயம் பா. அண்ணா நீங்க தான் சமையலா? ஆஹா, சூப்பர்ண்ணே. இது அளவெல்லாம் கிடையாதா? நீங்க எடுத்து போடுறதுதான் அளவா? கை அளவு தான்.
வெடிக்குது. அடடா. ஆஹா, இங்க பாத்துக்கங்க தலைவா, அந்த விறகடுப்புல எவ்வளவு சூப்பரா சட்டியை வந்து வச்சு 2 சட்டி வச்சிருக்காங்க பாருங்க. அட் டைம்ல 2 சட்டி வந்து வச்சிருக்காங்க. அதுல நல்லெண்ணெய் ஊத்தி சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. அப்படி சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது. அடடடா, இங்க பாருங்க தலைவா, எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, நல்லா சின்ன வெங்காயம், எவ்வளவு வெங்காயம் போட்டிருக்காங்க பாருங்க. 1/2 கிலோ சேவலுக்கு வந்து இவ்வளவு போட்டிருக்காங்க. 1/2 கிலோ தான் கறியே. ஒவ்வொரு சட்டிக்கும் 1/2 கிலோ கறி, 1 கிலோ மொத்தமும். அந்த 1/2 கிலோவுக்கு எவ்வளவு போட்டிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட வெங்காயமே வந்து ஒரு 400 கிராம் கிட்ட போட்டிருப்பாங்க. 350-400 கிராம் கிட்ட சின்ன வெங்காயம் போட்டிருப்பாங்க போல. சூப்பரா இருக்கு. நான் கிண்டுறேன்னு சட்டியை உடச்சு வச்சுட்டு போயிட போறேன். இங்க பாத்துக்கங்க, இது 1/2 கிலோ எடுத்திருக்கீங்களா? இப்போ பாதி எடுத்திருக்கீங்க. ஒரு லெக் இதுல போட்டு இன்னொரு லெக் அதுல போடுறீங்களா? சூப்பர்ண்ணே. வரமிளகா, மஞ்சத்தூள், சால்ட். இப்ப இது எதுக்கு? பள்ளிப்பாளையத்துக்கு. சரி, ஓகே. நல்லா பாத்துக்கங்க தலைவா. இப்ப வந்து 1 கிலோ கறியில, இங்க ஒரே நிமிஷம், 1 கிலோ கறியில இங்க 1/2 கிலோ எடுத்து வச்சுட்டாங்க. 1/2 கிலோ அந்த தட்டுல வச்சிருக்காங்க பாருங்க. இந்த தட்டுல 1/2 கிலோ கறிக்கு மேல நல்லா சூப்பரா வந்து வரமிளகா போட்டாங்க, மஞ்சத்தூள், கல்லுப்பு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து சிக்கன் பள்ளிப்பாளையத்துக்கு, சேவல் பள்ளிப்பாளையம் செய்ய போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி வந்து நல்லெண்ணெய் ஊத்தி சின்ன வெங்காயம் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு மேல இப்ப இந்த தட்டுல இருக்கிறத கொட்டிட்டாங்க. பா, நானே அந்த பக்கம் இவ்வளவு அனல் எப்படி நின்று சமைக்கிறாருன்னே தெரியலப்பா, அப்படி அனல் அடிக்குது. அடுத்து இஞ்சி பூண்டானே. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கையில வச்சிருக்காங்க. சிந்தாமணி செய்ய போறீங்க இதுல. ஓகே, சேவல் சிந்தாமணி. இதுவும் மீடியம் காரம் தானே? வரமிளகா, சால்ட். ஓகே, சாரி, கல்லுப்பு. சால்ட்னு சொல்லிட்டேன். மஞ்சத்தூள் வேணாமாண்ணே? ஓகே. ஐயா, பெரிய காண்டி ஒன்று கொடுத்தாங்க. சிந்தாமணிக்கு மஞ்சத்தூள் வேண்டாமாம். அது என்ன குழம்பானே? என்ன குழம்பு அது? நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. நாட்டுக்கோழி தண்ணி குழம்பா? நம்ம சாப்பிடும்போது இந்த குழம்பு எங்களுக்கு தருவீங்களா? இதெல்லாம் காம்ப்ளிமெண்டரி தான். மட்டன் குழம்போட. ஓ, மட்டன் குழம்போடையா? அடடா, வச்சு இன்னைக்கு வெளுத்து வாங்குறோம். ஓகேவா தலைவா? இது எவ்வளவு நேரம் ஆகும் வேகறதுக்கு சேவல்? 1/2 மணி நேரம் ஆயிடும். 1/2 மணி நேரம் ஆயிடும். அதிகபட்சம் 3/4 மணி நேரம். ஆஹா. கறி எப்படின்னு ரொம்ப கடுகடுன்னு ஹார்டா இருக்குமா இல்ல சாஃப்டா தான் இருக்குமா? இது இளங்கோழி தான், சாஃப்டா தான் இருக்கு. இளங்கோழி தான். கட்டுச்சேவலன்னா ஹார்டா இருக்கும். ஆஹா. அங்க பாருங்க தலைவா, தண்ணி ஊத்துறாங்க. வா அண்ணே, நல்லா எனக்கு கிரேவி பதத்துலனே, ரொம்ப குழம்பா வேண்டாம். ரெண்டுமே நல்லா சாதத்துக்கு பரட்டி. என்னண்ணே? சிந்தாமணி ட்ரையா தான். சிந்தாமணி ட்ரையா தான் வருமா? இப்ப நீங்க ஊத்தி இருக்கிற இவ்வளவு தண்ணியுமே ஃபுல்லா உறிஞ்சிரும். அந்த அளவுக்கு அது வேகணும். உங்களுக்கு ஒயிட் ரைஸ் வேணுமா? சாப்பிடுங்க. ஆமாண்ணே, வெள்ளை சாதம் வேணும், பச்சை புளி ரசம் வேணும், தயிர் வேணும், மட்டன் குழம்பு தரேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. A few moments later. தலைவா, நல்ல ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி சரியான பசியோட வந்திருக்கிறோம். இப்ப பாத்துக்கங்க, இங்க பாருங்க, சிக்கன் பள்ளிப்பாளையம் நிறைய தண்ணி ஊத்தி வேக வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா வெந்துருச்சு, நல்லா கறி வந்து சூப்பரா வெந்துருச்சு. பாத்துக்கங்க, ஒரே ஒரு லெக் பீஸ் அங்க கிடக்கு பாருங்க. அடடா, அங்க பாத்துக்கங்க. அந்த பக்கம் அப்படியே பாருங்க, சிந்தாமணி, சேவல் சிந்தாமணி. அது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக வேண்டியது இருக்குது. அது நல்லா வந்து வெந்துகிட்டு இருக்கு. ஹை ஃப்ளேம்ல 2 அடுப்பும் சூப்பரா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப சிக்கன் பள்ளிப்பாளையத்துல தான் அங்க பாருங்க, தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நல்லா தேங்காய் பாருங்க எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, நல்லா பீஸ் பீஸா போட்டு. வாவ், செம செம தலைவா. இங்க பாருங்க, சூப்பரா உள்ள போட்டாங்க பாத்தீங்களா? தரு சேவல் பள்ளிப்பாளையத்துல நல்ல பத்தையா தேங்காய் போட்டுருக்காங்க. செமையா இருக்கு போது இன்னைக்கு. சரியான டேஸ்ட்ல இருக்கும். சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? தூக்குது, இங்க நிக்க முடியல கிச்சன்லயே. சரியான மாதிரி தூக்குது ஸ்மெல்லு. அடடா, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அவ்வளவுதான், இறக்க போறாங்க. கறி துணி எடுத்துட்டு வரேன்னு. அவ்வளவுதாங்க. இது வந்து வெறும் அடுப்பு, எரியாத அடுப்புல கொண்டுட்டு வந்து வச்சுட்டாங்க. அவ்வளவுதான், நல்லா குக் ஆயிடுச்சு. என்ன வா, இங்க பாருங்க, அங்க பாருங்க தலைவா, எப்படி இருக்கு பாருங்க. செம்ம கலர்ஃபுல்லா. என்ன போட்டாங்க சார் இதுல? பாத்தியா, வீட்டுல நம்ம 1008 மசாலா போடுறோம், இதுல ஒரு மசாலாவும் போடல, ஒண்ணுமே இல்ல. வெறும் வரமிளகா போட்டாங்க, சின்ன வெங்காயம் ஒரு கை போட்டாரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள்,
அவ்வளவுதான், உப்பு போட்டாரு, கல் உப்பு. ஆனா இது என்னது, ஒரு நிமிஷம், ஆனா இது என்னதுண்ணே? இது சிந்தாமணியா? வேற ஒருத்தவங்களுக்கு செஞ்சு வச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே. இது எவ்வளவு? இது 2 கிலோ. 2 கிலோ. பா, 2 கிலோ சேவல் சிந்தாமணி வேற ஆளுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. இப்ப நம்மளது இந்த பதத்துக்கு வருமானே? சூப்பர் சூப்பர். இது என்ன, எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷமா? 10 நிமிஷம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா சேவல் சிந்தாமணியும் ரெடி. தலைவா இங்க பாத்துக்கங்க, சிக்கன் சூப் இப்ப நமக்கு எடுத்து தர போறாங்க. நல்லா சிந்தாமணி, சேவல் சிந்தாமணி இங்க பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்ப அதுல இருந்து நாங்க கொஞ்சம் சூப்பு கேட்டிருக்கோம். சூப் குடிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி, இந்த சேவல் சூப்பு? நான் குடிச்சதே இல்லை. குடிச்சது இல்லை. தேங்க்ஸ்ண்ணே. ஆஹா இங்க பாருங்க தலைவா, நல்லா எப்படி இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்குது. ஸ்மெல் இட். சூப்பு சூப்பரா இருக்குது. வாங்க இப்படி இப்படி நின்று குடிப்போம். அப்பா என்னது இது, காரசாரமா இருக்குது. செம சூடா இருக்கு. நல்லா ஊத்திட்டு குடி. ஐயோ செம்ம காரசாரமா இருக்கு. உப்பெல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது. ஏய் என்னப்பா இது, சேவக்கறியோடைய டேஸ்டா ஃப்ளேவரா இது இப்படி இருக்கு? ஒண்ணுமே இல்ல, வரமிளகா உப்பு மட்டும் தான் போட்டாரு, மஞ்சத்தூள் கூட போடலப்பா இதுல. ஐயோ சரியான டேஸ்ட். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இங்க பாருங்க, இந்த என்ன மாதிரி பேச்சாளருக்குலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்புக்கு வந்து நெஞ்சு சளியெல்லாம் அப்படியே எடுத்துரும் தெரியுமா அண்ணே. சூப்பு சூப்பர். அவ்வளவுதான், இறக்கிட்டாரு. இதை இறக்கி இங்க ஒரு எம்டி அடுப்பு இருக்கு, இதுல வச்சிருவாரு. கரெக்டா சொன்னேன் பாத்தீங்களா தலைவா? வச்சாச்சு, அவ்வளவுதான். சார் எப்படி குடிச்சிடலாமா? இன்னைக்கு ஒரு புடி. இன்னைக்கு ஒரு புட்டி தான். ஐயோ இந்த லெக் பீஸ் தான் என் கண்ணை பறிக்குது. அதுதான் என் கண்ணையும் பறிக்குது. ஹலோ, சரி 2 இருக்கு, அதனால ஆளுக்கு ஒண்ணு சாப்பிட்டுருவோம், சண்டை போட்டுக்காம. 1 hour later. தலைவா நம்ம வந்து இப்ப சாப்பிடுறதுக்காக உட்காந்தாச்சு. மொத்த டிஷ்ஷும் நம்ம டேபிளுக்கு வந்தாச்சு. இத பாருங்க, உட்காந்து அப்படியே வெறுக்கி வெறுக்கி பாத்துட்டு இருக்கா, எப்படா சோறு தருவாங்க அப்படின்னு. பாருங்க 5:30 ஆயிடுச்சு. பரவாயில்ல, 5:30 மணி ஆனாலும் இந்த மாதிரி இப்படி சூப்பரா இலை போட்டு இப்படி சுட சுட சாதம் வச்சு சாப்பிடுறது எங்கெங்க கிடைக்கும்? ஒன் அண்ட் ஒன்லி நம்ம ஈரோடு பக்கத்துல இருக்கக்கூடிய மாஞ்சோலை மண்பானை விருந்துல தான் கிடைக்கும். அதுவும் குறிப்பா அந்த மண்பானை விருந்துல இன்னைக்கு சேவக்கறி விருந்து சாப்பிட போறோம். ஓகேவா? ரெடியா சாப்பிடுறதுக்கு? அதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். அப்படியே பக்கத்துல வாங்க. இங்க பாருங்க, அப்படி வெள்ளை சாதம் இப்ப வடிச்சு அப்படியே சுட சுட கொதிக்க கொதிக்க இப்பதான் வந்து கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நல்லா சூடா இருக்குது சாதம். இந்த பக்கம் இங்க பாருங்க, பச்சை புளி ரசம். இங்க பாத்தீங்களா, என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. நம்ம இந்த ஈரோடு சேலம் பக்கம் வந்தா மட்டும்தான் இந்த ரசத்தை நம்ம வந்து பார்க்க முடியுது, சாப்பிட முடியுது. நல்ல பச்சை புளி ரசம். அதை விட இன்னொரு ஃபேவரெட் இங்க பாருங்க, நல்ல கெட்டியான தயிர்ல இங்க பாருங்க சின்ன வெங்காயமும் வரமிளகாவும் தாளிச்சு போட்டு எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. சார் இதெல்லாம் நீ பார்த்தே இருக்க மாட்டேன். பார்த்ததே கிடையாது. பார்த்ததே இல்லைல்ல? பச்சை புளி ரசமும் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. கேள்விப்பட்டதே கிடையாதான் சாரு. பாத்துக்கங்க, அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல கெட்டியான தயிர்ல சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சது. இங்க பாத்துக்கங்க, நல்ல நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி இருக்கு பாருங்க. மேல நல்ல அந்த மல்லி எல்லாம் தூவி, ஆஹா நல்ல தண்ணியா நாட்டுக்கோழி குழம்பு. சூப்பர் குழம்புங்க, பார்க்கும் போதே ஆவலா இருக்கு. ஸ்மெல் எப்படி இருக்கு பாத்தியா? செமையா இருக்கு ஸ்மெல். தூக்குது தலைவா. இங்க பாத்துக்கங்க, மட்டன் குழம்பு. இதுதான் வந்து முக்கியம். நம்ம வந்து சிக்கன் சாப்பிட வந்தோம் அப்படின்றதுனால சிக்கன் மட்டும்தான் கிடையாது, மட்டன் குழம்பு, நல்ல தண்ணி குழம்பு மட்டனும் சூப்பரா இருக்குது பாருங்க. இதை விட மெயின் டிஷ்ஷு நம்ம ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா வெயிட் பண்ணி பசியோட இருக்கிறோம். அது என்னன்னு பாத்திரலாம். அப்படி வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க தலைவா. இங்க பாத்துக்குங்க, ஓபன் பண்ணியாச்சு. சிக்கன் சிந்தாமணி எப்படி இருக்கு பாருங்க. சிந்தாமணியே சிந்தாம சாப்பிடணும். சரியா சாரு? எவ்வளவு இருக்குங்க. ஒரு ஹாட் பாக்ஸ் ஃபுல்லா இருக்குது. செம்ம ஸ்மெல். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க லெக் பீஸ பாருங்க. லெக் தனியா போட சொன்னது எதுக்குன்னு தெரியுதா? அடடா, லெக் பீஸ் எல்லாம் சாப்பாட்டுல நமக்கு வந்து கிடைக்கிறதே பெரிய வரம். லெக் பீஸ் எல்லாம் அடிச்சுக்குவோம், கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, இதெல்லாம் ஓபன் பண்ணி வச்சிடலாண்டி, அது ஒரு பக்கமா இருக்கட்டும். அடுத்து இது எடு. வாத்தலைவா வாத்தலைவா வாத்தலைவா, ஈரோடு ஸ்பெஷல். பாத்துக்கோங்க, சிக்கன் சிந்தாமணியும் வந்து ஈரோடு ஸ்பெஷல் தான். பள்ளிப்பாளையம் இங்க பாத்துக்கோங்க, எவ்வளவு சூப்பரா வந்து நல்ல பேர் என்ன, மறந்து போச்சு, தேங்காய். எவ்வளவு சூப்பரா பதையா நல்லா ஸ்லைஸ், குட்டி குட்டி ஸ்லைஸா வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ, இதுல ஒரு லெக் பீஸ் கிடக்கு பாருங்க.
இங்க பாரு, அதுல இருக்க லெக் பீஸ் உனக்கு, இதுல இருக்க லெக் பீஸ் எனக்கு. இது பெருசா இருக்கனால இது உனக்குன்னு சொல்றீங்க. அப்படி கிடையாது உனக்கு. ஓகேவா? நல்ல பள்ளிப்பாளையமும் ரெடி. அவ்வளவுதான், ஃபுல்லா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு தலைவா. சாப்பாடுல இருந்து பச்சை புளி ரசம், நல்லா கெட்டியான தயிர் தாளிச்சது, அது மட்டும் கிடையாது, சிக்கன் சிந்தாமணி, சிக்கன் பள்ளிப்பாளையம், இதோட சேர்த்து இத பாருங்க கல்கண்டு பாயசம். அதுதானே குல்கண்டு பாயசம். குல்கண்டு பாயசம். சரி, ஏதோ ஒரு பாயசங்க. அந்த பாயசம் பாத்துக்கங்க, நல்லா சூப்பரா சில்லுன்னு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பாயசத்தோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பாயசம் குடிச்சு அப்படியே ஆரம்பிச்சு வச்சிருவோமா? ஓகே, இனி போட ஆரம்பிப்போம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. தலைவா வாங்க. இங்க பாருங்க, ஏன் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்கடி, சப்ஜா விதை போட்டிருக்காங்க, டேட்ஸ் போட்டிருக்காங்க, டேட்ஸ் போட்டிருக்காங்க, அத்தி போட்டிருக்காங்க, அத்திப்பழம் அத்தி போட்டிருக்காங்க, அப்புறம் வெத்தலை போட்டிருக்காங்க. வெத்தலை அரைச்சு அந்த ஜூஸ். அடடா, இப்ப குடிச்சு பாத்துருவோமா? சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்கு. ஃப்ளேவர் என்னங்க இப்படி இருக்கு? ஐயோ, இது காம்ப்ளிமெண்ட்ரியான்னு கேட்டேன், இல்லன்ட்டாரு. பில் தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து இந்த மாதிரி டேஸ்டா கொடுத்தா நம்ம ஏன் குடிக்க மாட்டோம் காசு கொடுத்து? ஒன்னும் கேஷ்யூ போட்டிருக்காங்க இதுல. சூப்பரா இருக்கு. சாரோ வா வா, சோறு ஆறிடுச்சு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இங்க பாருங்க தலைவா, நல்ல நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. இதெல்லாம் வந்து கிராமத்து சைட்ல தாண்டி நம்ம வந்து சாப்பிட முடியும். நம்ம வந்து பெரிய கிராமத்துலதான் வைப்பாங்க. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் எல்லாம் போனாலும் இதெல்லாம் சாப்பிட முடியாது. அடடா, சார் இனிமேட்டு ரெகுலரா என் கூடயே வந்துரு. இந்த மாதிரி நல்ல இந்த மண் சட்டி வறுவல், மண்பானை விருந்து, இந்த மாதிரிலாம் கூட்டிட்டு போயிடுறேன். ஓகேவா? சூப்பரா இருக்கும் தலைவா. இங்க பாருங்க, நல்ல நாட்டுக்கோழி. இது வந்து சூப்புன்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில ஊர்கள்ல. அல்டிமேட்டா இருக்குது. லைட்டா உப்பு மட்டும் கம்மியா இருக்கு இல்ல? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆஹா, உப்பு வந்து வேணும்னா போட்டுக்கங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க. பட் உப்பு தேவையில்லைதான் எனக்கு. கரெக்டா தான் இருக்கு. பட் கொஞ்சம் உப்பு அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு பத்தாது. பட் எனக்குலாம் ஐயோ அப்படி இருக்கு. காரமே இல்லைல்ல? காரமே சுத்தமா இல்ல. சூப்பரா இருக்குதுங்க. இல்ல, குழந்தைங்களே செம்மையா சாப்பிடலாம் போலல. அவ்வளவு நல்லதுங்க சளிக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாட்டுக்கோழியே அவ்வளவு நல்லது. அதுவும் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குழம்பு செம்மையா இருக்குது. சார் ஃபர்ஸ்ட் பள்ளிப்பாளையம் சாப்பிட்ருமா? ஓகே, இதுதாண்டி பள்ளிப்பாளையம், அது சிந்தாமணி. ஓகே, அப்ப இது சாப்பிடலாம். ஓகேவா? இங்க பாருங்க தலைவா, பள்ளிப்பாளையத்துல தேங்காய் பாருங்க. இந்த தேங்காய் போட்டு தான் வந்து ஃபேமஸ் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் பள்ளிப்பாளையம்ன்றது. இது ஈரோடு ஸ்பெஷலு. இங்க சிக்கன் எல்லாமே வந்து ரொம்ப குட்டி குட்டி பீஸாவே இவர் வந்து போட்டார்ல. இங்க பாத்துக்கங்க தலைவா. சாரு, சிக்கன் பள்ளிப்பாளையம் வந்து சாப்பிட போறேன். இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாரு. கையில உனக்கு உடைக்கும் போதே தெரியுதாடி? பயங்கர சாஃப்டா இருக்குங்க கறி. எப்படி இருக்கு? சாப்பிட்டியா? சாப்பிட்டியாடி? ஆல்ரெடி சாப்பிட்டேன். எடுத்து இங்க பாருங்க கைஸ், லெக் பீஸ் சாப்பிடலாம் நம்ம. சார் ஆக்சுவலா லெக் பீஸ் வந்து இப்படி சாப்பிடக்கூடாது. இப்படி எடுத்து இப்படி க்ளோஸ் அப்ல இப்படி தலைவா காட்டணும். தலைவா பாத்துங்க எப்படி இருக்கு. நீங்க பாரு. இந்த மாதிரி அந்த சாக்குல நீ சாப்பிட்டுட்டேன் லெக் பீஸ. இப்படி சாப்பிட சூப்பரா இருக்கும். இப்படி நூதனமா இந்த மாதிரி திருடுறாங்க பாத்தீங்களா? உண்மையாவே சொல்றேங்க, சத்தியமா போய் சொல்லல. அந்த அளவுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் சின்ன வெங்காயம் குறிப்பா. அப்பா இங்க பாருங்க, ஒரு கையில இப்படி கறியல்னா அதுல எவ்வளவு சின்ன வெங்காயம் வருதுன்னு பாத்தீங்களா? அது இந்த தேங்காய், அந்த இனிப்பு, காரம், ஐயோ அப்படிதாங்க இருக்கு. யூசுவலாவே சின்ன வெங்காயத்துக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கு. அது எந்த சமையல்ல போட்டாலும் சமையல் சூப்பரா இருக்கும். கரெக்ட். எங்க அம்மா வந்து சாம்பாருக்குலாம் கூட சின்ன வெங்காயம் போடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கறதே வந்து சின்ன வெங்காயம் தான். அடுத்து சிக்கன் சிந்தாமணி. வாங்க வாங்க, இங்க பாருங்க. இதுல இருங்க பீஸ் எதா இருக்கான்னு பார்ப்போம். ஃபுல்லா எலும்பாவே எடுத்து போட்டிருக்கேன். எனக்கு சிந்தாமணியில கொஞ்சம் பீஸா எடுத்து போடுறீ, எலும்பு இல்லாம.
ஓப்பன் பண்ணு இங்க கூட நானே எடுத்துக்கிறேன். அடடா, எல்லாமே எலும்பு மாதிரியே இருக்குது. இங்க பாருங்க, அவ்வளவுதான். வை 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 தள்ளி வை. அந்த இங்க இருக்குது தலைவா, இங்க வாங்க. இப்ப அப்படியே இருங்க, எடுப்போம். ஏன்னா நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எலும்பு பாதி பீஸ் பாதி தான் இருக்கும். நம்ம எலும்போட சேர்த்து தான் சாப்பிடணும். இந்த பாருங்க, ஆஹா ஈரல்லாம் வந்துருச்சு இதுல நல்லா சிந்தாமணியில. இங்க பாருங்க, நல்லா சூப்பரா குக் ஆயிருக்குதுங்க. பாத்தீங்களா, அப்படி ஒட்டச்ச உடனே எப்படி ஒட்டையுது பாத்தீங்களா. இங்க பாருங்க, அப்படி சிக்கன் சிந்தாமணிய அப்படி குழம்பு சாதத்தோட அப்படி சேர்த்து இங்க பாருங்க ஒரு பெரட்டி சாரு. உள்ளுக்குள்ள ஈரல்லாம் வச்சிருக்கிறேன். இப்பதான் சாப்பிட போறேன். எப்படி இருக்கு? அதை விட கொஞ்சம் ஸ்பைஸ் தூக்கலா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஐயோ சரியான டேஸ்ட்டுங்க ரெண்டுமே. ஆமையா இருக்கு ரெண்டுமே. உண்மையாவே தலைவா, இங்க பாருங்க லெக் பீஸ் பாருங்க, சூப்பரா இருக்குதுங்க. இங்க பாருங்க, இந்த லெக் பீஸை இப்படியே நான் உடைச்சு காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, ஐயோ எந்த அளவுக்கு வெந்திருந்தா கோழி, எந்த அளவுக்கு வந்து இளம் கோழியா இருந்தா. சேவலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு 2 கிலோ 3 கிலோ இருக்குங்க நான் பார்த்த வரைக்கும். இங்க பாருங்க, ஐயோ சூப்பரா வந்து வருது கறி, அப்படி பிச்சுக்கிட்டு வருது. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கையில எடுத்து அப்படி அப்படி மசிச்சு விட்டா அப்படி மாவு மாதிரி மசியுது சிந்தாமணி. எப்படி இருக்கு லெக்? சூப்பரா இருக்கா? ஓகே, சரியான டேஸ்ட். சாரோ, இது வரைக்கும் பச்சை புளி ரசம் சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னியா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். இப்படி என்னதான் இந்த இதுல இருக்கு அப்படின்னு நான் ட்ரை பண்ணணும். அப்படியா? அப்படி கையை எப்படி காட்டேன்? இப்படியா? அப்படி காட்டு. இல்ல இப்படி ஊத்திரப்படு. அதெல்லாம் ஊத்தாது, நீ தட்டுல அந்த சாப்பாட்டு மேல காட்டு. என்ன தீர்த்தம் வாங்குற மாதிரி கட்டுற? அந்த கை கீழே இருக்கிறத எடு. நல்லா எப்படி நல்லா எப்படி புடி, ஐயோ பயமா இருக்கு. கேப் இல்லாம புடி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு தலைவா. பச்சை புளி ரசம், மிளகா, இந்த காரம், வெங்காயம் சூப்பரா இருக்கு. ஓகே, நான் சாதத்துல போட்டு சாப்பிடுறேன். இரு நான் உனக்கு தரேன் பாரு. இங்க பாரு. சரி, நீ போடு. நீ ஒரு பக்கம் போட்டு சாப்பிடு, நான் உனக்கு ஒரு ஃப்ளேவர்ல கொடுக்குறேன். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. பச்சை புளி ரசம் எங்க உண்மையாவே சொல்றேங்க, ஐயோ சொர்க்கங்க. இந்த பகுதியில வாழ்றவங்க எல்லாருமே சொர்க்கங்க, புண்ணியம் பண்ணவங்க. ஏன்னா இந்த பச்சை புளி ரசம்லாம் இங்கதான் வந்து செய்யறாங்க, வேற எங்கேயுமே செய்யறதே கிடையாதுங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சாஞ்சலையோ கார சாரமா செம்மையா இருக்கு. இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்போட இந்த பச்சை புளி ரசத்தை சாப்பிட்டு பாரு. ஆஹா, எப்படி இருக்கு? சாஞ்சல செம்மையா இருக்கு. சரியான மாதிரி இருக்கும் தலைவா, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வேற லெவல் டேஸ்ட். அடடா, இந்த பச்சை புளி ரசத்தோட இந்த நாட்டுக்கோழியை சாப்பிடணும் சாரோ. ஓகேவா? ஓகே. பீஸை பாருங்கங்க, எப்படி இருக்கு பாருங்கங்க பீஸ். இங்க பாருங்கங்க, அப்படி தொட்ட உடனே உடையுது தலைவா. எனக்கு அதான் ஆச்சரியமே. எப்பயுமே நானும் பார்த்துருக்கேன், சேவல் வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ குறைஞ்சிருக்கவே இருக்காது. பட் இங்க நம்ம எடுத்த சேவல் வந்து 1 கிலோ தான். அந்த சேவல் அவ்வளோ இளம் சேவலுங்க. சூப்பரா கொடுக்குறாங்கல்ல இந்த மாஞ்சோலை மண்பானை விருந்துல. கண்டிப்பா எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்க. செமையா இருக்கு. இது என்னது? தம்பிதான் ஹைலைட்டே. ஓகே. ஆனா இந்த கெட்டி தேயில பாரு, இந்த சின்ன வெங்காயம் இருக்கு பாரு, தாளிச்சு போட்டிருக்காங்க பாரு. வரமிளகா இதெல்லாம் இப்படி எடுத்துட்டு சின்ன வெங்காயத்தோட இந்த தயிரை இப்படி ஒரு பிசைஞ்சு, உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். நீ உப்பு இல்லாம இப்ப சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. ஓகேவா? இது வந்து எருமை தயிர், இந்த சின்ன வெங்காயத்தோட. பாத்துக்கங்க தலைவா. என்ன டே வாய் அடிச்சு போயிருக்கேன்னா? வாய் ஃபுல்லா சாப்பாடு ஊட்டி விட்டுனால என்னால பேச முடியல. இங்க வா. இந்த சிக்கன் பீஸ் எடுத்து, அந்த தேங்காய் பீஸ் அப்படி எடுத்து அப்படி ஒரு பிரட்டி
இந்த வரமிளகாலாம் சாப்பிடலாம். உள்ள இருந்து இந்த விதையெல்லாம் எடுத்துட்டாங்க வரமிளகால. ரொம்ப காரம்லாம் இருக்காது. இதை பாருங்க. அப்படி இந்தா 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 நல்லா சாப்பிடு உடம்ப தேத்தே. எப்படி இருக்கே? செம்மையா இருக்கா? அதுக்கு மேல அவளுக்கு சொல்லவே தெரியலங்க. ஐயோ வேற லெவல் டேஸ்ட். டாப் மோஸ்ட் அல்டிமேட். சரியான மாதிரி இருக்கு டேஸ்ட். நல்லா இங்க பாருங்க. இப்படி பிசைஞ்சு அப்படி தயிர் சாதத்தோட இங்க பாத்துக்குங்க. ஆஹா வேற மாதிரி. டாப் நாச். உன் லெக்கே நீயே சாப்பிடுற, என் லெக்கே நீயே சாப்பிடுற. சும்மா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காட்டினேன் நீ உனக்கு. அப்படி பார்த்தா தானே தெரியும். உண்மையாவே சொல்றேங்க. நம்ம ஈரோடு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம மாஞ்சோலை மண்பானை விருந்து அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு இது தாபா ஸ்டைல்ல தான் இருக்கு ஆக்சுவலா அந்த ரெஸ்டாரண்ட்ல. நல்லா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணலாங்க. நல்லா விசாலமா இருக்கு. ஜாலியா வந்து பார்க்கிங்கும் சரி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வர்றவங்க வாங்க. இந்த ஹோட்டல் எங்க இருக்குன்ற லொகேஷனை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். அண்ட் தென் உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸோட நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத நீங்களும் வந்து சொல்லுங்க. ஃபேமிலியோட வாங்க. அது மட்டும் இல்லாம தலைவா, இவங்க கிட்ட வந்து பிரியாணி அவைலபிளா இருக்கு. நீங்களே நாட்டுக்கோழி பிடிச்சி கொடுத்து எனக்கு இதுல பிரியாணி செஞ்சு கொடுங்கன்னாலும் கொடுப்பாங்க. இல்ல இவங்களே வந்து பிரியாணி அவைலபிளா வச்சிருக்காங்க. மட்டன் இருக்கு, இந்த மாதிரி சேவக்கறி இருக்கு. நீங்க எது வேணாலும் இவங்க கிட்ட வந்து கேட்டு வாங்கி சமைச்சு சாப்பிட்டு போகலாம். அந்த அளவுக்கு அல்டிமேட்டா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ நாங்க இதோட நிறைவு செஞ்சுக்கிறோம். அகைன் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா. தேங்க்யூ தலைவா. சாப்பிடலாம் வா வா வா.